Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்க அப்படினா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில புதியதா பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய பேருக்கு இன்னுமே இந்த கலைஞர் உரிமை தொகையானது வராம இருக்குது. அவங்கலாம் வருமா வராதா அப்படிங்கற டீடைலும் அரசாங்கத்திலிருந்து புதியதா பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்க தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனல்ல கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த கலைஞர் உரிமை தொகை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மக்களவை தேர்தல் இப்போ பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருந்தது. இது ரிசல்ட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக கலைஞர் உரிமை தொகையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கணும். இந்த கலைஞர் உரிமை தொகையில கூடுதலா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகையை பாதி பேர் கொடுத்து பாதி பேர் கொடுக்காம இருக்கிறதுனால கண்டிப்பா அதிருப்தியில் இருக்கிறதுனால கண்டிப்பா இது எல்லாருக்குமே மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கூடுதலாக தேவைப்பட்ட சிறப்பு முகாமும் வைக்கலாம் அப்படிங்கறதையும் கனிமொழி அவர்களும் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு இந்த கலைஞர் உரிமை தொகையில கண்டிப்பா கூடுதலாகவே கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு 1 கோடி பேருக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் உரிமை தொகையானது மாதம் 15ஆம் தேதி 1000 ரூபாய் என்ற வீதத்துல வங்கி கணக்குல செலுத்திட்டு வராங்க. இதன் கூடவே பாத்தீங்க அப்படின்னா இதுல யாருக்கெல்லாம் இந்த ஒரு தொகையானது கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கங்க. குறிப்பா புது ரேஷன் கார்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்ரூவல் ஆன பிறகும் கண்டிப்பா அவங்களுக்கும் கலைஞர் உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இன்னும் ரேஷன் கார்டு வழங்காம இருக்காங்க. ஒருவேளை கண்டிப்பா இந்த ஒரு புது பதிவுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு வழங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய குடும்ப அட்டையில யாரெல்லாம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கிறாங்க அல்லது பென்ஷன் வாங்குறாங்க இல்ல ஓஏபி வாங்குறாங்க டாக்ஸ் பே பண்றாங்க இவங்கெல்லாம் இவங்களுடைய பெயர்களா நான் நீக்கிட்டா மறுபடியும் என்னுடைய குடும்ப அட்டையில கண்டிப்பா இந்த அப்ளை பண்ணா கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா 100% அவங்களுக்கு புது அப்ளிகேஷன் போடும்போது இவங்க சேர்த்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களெல்லாம் பெயரை நீக்கி புது கார்டுக்கு அவங்க வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு குடும்ப அட்டைக்கு மாதம் உரிமை தொகையானது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதன் கூடவே பாத்தீங்கன்னா அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அதே போல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புது ரேஷன் கார்டு வாங்கி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க கரெக்டா அப்ளை பண்ணும்போது நீங்க நியூ அப்ளிகேஷன் வரும்போது அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நானும் இன்னுமே பாத்தீங்கன்னா மேல்முறையீடுல இருக்குது. எனக்கு பாத்தீங்கன்னா குறைந்த வருமானம் தான் வாங்குறேன், ஆனா எனக்கு அதிக வருமானம் போட்டிருக்காங்க. இருந்தும் நான் மேல்முறையீடு செய்திருக்கேன். இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னுமே எனக்கு இன்னும் என்ன நிலவரம் SMS எதுவுமே வரல அப்படின்னு சொல்றீங்க. அவங்களாக இருக்கட்டும் இல்ல 4 சக்கரம் வாகனம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு 4 சக்கர வாகனம் இருக்கு அப்படின்னு வந்தவங்களுக்கும் அதே போல ஒரு சில உங்களுக்கு கலாயுல இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு இது சீக்கிரமாவே இந்த ஒரு ரெசல்யூஷன் கிடைச்சிரும். அப்படி ஒருவேளை நீங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க் மூலமா இந்த ஒரு பொதுமக்கள் உள்நுழைவுல போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு OTP போட்டிங்க அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா யாருக்கெல்லாம் வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபேக்கா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கலைஞர் உரிமை தொகை கண்டிப்பா கிடைக்கும். அவங்க கண்டிப்பா 100% எலிஜிபிலிட்டி கண்டிப்பா ஆவாங்க. 4 சக்கரம் இருக்கிறது அப்படின்னு வந்தவங்களுக்கும் கண்டிப்பா இந்த கலைஞர் உரிமை தொகையானது மக்களவை தேர்தலுக்கு பிறகு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதே போல நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு பதிவானது புது பதிவு எப்ப தொடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மக்களவை அதாவது இப்ப நடந்து கொண்டிருந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் எல்லாம் வெளியே வந்த பிறகு கண்டிப்பா இந்த ஒரு பதிவிற்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். இதனுடைய ரூல்ஸ் அதாவது இந்த ஒரு மக்களவை தேர்தலுடைய தேர்தல் நடைமுறைக்கு உட்பட்ட ஒரு சில விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அதனால ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த புது பதிவை செய்யறதுக்கான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. எதனா இன்ஃபர்மேஷன் வந்தா கண்டிப்பா நம்ம சேனல்ல பதிவு பண்ணப்படும். அதனால இந்த கலைஞர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகையில என்னென்ன டீடைல்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். மறக்காம ஸ்கிப் பண்ணா வீடியோ பாத்துக்கங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.